ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மஞ்சளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான விநாயகர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 25 கிராம் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அதே 25 கிராம் அளவு மைதா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவில் இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா பர மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பால் தான் சேர்க்கணும். காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாது. பச்சை பாலை கொஞ்சமாக சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மைதா சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் ஆகும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம திரும்ப இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம விநாயகர் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பிடிப்போம் இல்லையா விநாயகர், அந்த மாதிரியே பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் செஞ்சுருக்கிற மாதிரியே நீங்கள் உருட்டி இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி செஞ்சுக்கோங்க. மேல் பகுதி நல்லா ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா வலுன்னு இருக்கணும். இப்போ நம்ம அந்த விநாயகர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி விரல்கள் 2 விரல்களை வச்சு அழுத்தி தும்பிக்கை மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. ஓரங்களில் நம்மளுக்கு அந்த வெடிப்பு தெரியுது இல்லையா, அதுக்கு தண்ணியில் விரல்களை தொட்டுட்டு இந்த மாதிரி தடவி விட்டீங்க அப்படின்னா அந்த கிராக்ஸ் எல்லாமே போயிடும். அந்த வெடிப்பு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நல்லா வலுன்னு இருக்கும். இப்போ நம்ம செஞ்சதுக்கப்புறமா 2 சைடுமே வந்து கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு அழுத்துறீங்க அப்படின்னா காது மாதிரி அழகாக கிடச்சிரும். அதில் இருக்கிற வெடிப்பையும் நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வலுன்னு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு விநாயகரோட பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐலைனரை வச்சு நம்ம அவரோட கண்ணு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அந்த சாந்து பொட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து விபூதி வச்சு அது மேலே மஞ்சள் மாதிரி வச்சு அது மேலே குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ அவரோட தும்பிக்கை எல்லாத்தையுமே அழகுபடுத்துறதுக்கு குங்குமம் வச்சு விபூதி வைக்கிற மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் வச்சு டாட்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் கலர் வாட்டர் கலர் வச்சு டாட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு இப்போ இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ணுற அந்த தோடு இருக்கும் இல்லையா, கம்மல் இருக்கும் இல்லையா, அந்த கம்மலை 2 சைடுமே அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து 2 கம்மல் எடுத்து மேலே கிரீடம் மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. இப்போ நம்ம எலி செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி எலி மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. 2 சைடுமே வாட்டர் கலர் பிளாக் கலர் யூஸ் பண்ணி கண் மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான க்யூட்டான விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.